அரசியல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெற்றி வேட்பாளர்களை தமிழ்நாடு முழுவதும் அறிவித்திருக்கிறாங்க. அந்த வகையில மன்னார்குடி தொகுதியில வெற்றி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு டிஆர்பி ராஜா அவர்கள் நம்மோட இருக்காங்க. நம்ம பேசலாம். சார் வணக்கம். ஃபீல்டுலயே வந்து உங்களை சந்திக்கிற ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. 2021 வந்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. 4வது முறையா முதலமைச்சர் அவர்கள் உங்களை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார். எப்படி ஃபீல் பண்றீங்க? முதலமைச்சர் அறிவிச்சது வந்து உதயசூரியன். இங்க வேட்பாளர் எப்பவுமே உதயசூரியன் தான். சூரியனுக்கு இருக்கிற அந்த மரியாதை எப்பவுமே இந்த மன்னார்குடியில் எப்பவுமே நம்பர் 1 இருக்கும். அது ஏன்னு சொல்றேன், 2011 ஒட்டுமொத்த தமிழ்நாடே கூட ஏமாந்துச்சு. ஒரு 23 பேர் தான் வென்றோம் அன்றும் மன்னார்குடியில் ஜெயித்தது உதயசூரியன் தான். எப்பவுமே இங்க இருவர்ண கொடி தான் உயரப்படும். நிச்சயமா களம் எப்படி இருக்கு? நீங்க ஃபீல்டு போக ஆரம்பிச்சீங்க. நீங்களே பாக்குறீங்க, பின்னாடி இருக்க தாய்மார்கிட்ட மைக் நீட்டி கேளுங்க என்னன்னு சொல்லுவாங்க. எங்க அண்ணன், எங்க அப்பா, எங்க வீட்டு புள்ள மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி தான் மலர வேண்டும் என்று தெளிவாக இருக்கிறார்கள் மக்கள். அதனால ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. நிச்சயமா 2 முறை நீங்க சட்டமன்ற உறுப்பினரா உங்களுடைய பணியை நிறைவு செஞ்சீங்க. இந்த முறை அமைச்சரா இந்த முறை அமைச்சரா நிறைவு செஞ்சிருக்கீங்க. அந்த அடிப்படையில் கேட்கிறேன், எப்படி அதுக்கு 2க்குமான வித்தியாசம் எப்படி ஃபீல் பண்றீங்க? நமக்கு அது எப்பவுமே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சரி, எனது தாத்தா முத்தமிழக கலைஞர் அவர்களும் சரி, அவர் எப்பவுமே வந்து ஒரு இது வந்து பதவியா பாக்குறல, பொறுப்பா தான் பாக்குறாங்க. எம்எல்ஏ என்ற பொறுப்போடு கூடுதலா ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை நாம் சிறம்பட செய்திருக்கிறோம் என்று, அதுவும் எனது ஆர்வ தலைவர் எங்களது முதலமைச்சர் அவர்களும் எனது இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அந்த உறுதுணையோடு நன்றாக செய்திருக்கேன் ஒரு நம்பிக்கை இருக்கு. நல்ல வளர்ச்சிகள் இருக்கு. 11.19% தமிழ்நாடு வளர்ந்திருக்கு. அதை விட மேனுபேக்சரிங் growth வந்து இந்தியா 4% கிட்ட வளரும் போது நம்ம 14.74%, அதாவது கிட்டத்தட்ட 3.5 மடங்கு அதிகமா வளர்ந்திருக்கும். நிச்சயமா ஒரு நல்ல வேலையை செய்தோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. தலைவர் அவர்களின் பாராட்டு இருக்கு. அதை தாண்டி இன்னும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு உறுதி செய்யும் இடத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருக்கார் என்ற மகிழ்ச்சி. தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகன் அவர்கள் தொடர்ந்து சொல்வது ஒன்றுதான், இந்த தேர்தலை பொறுத்தவரை இது திமுகவுக்கும் அதிமுகவுக்கோ இல்ல திமுகவுக்கோ பாஜகவுக்கோ இல்ல. இந்த தேர்தலை பொறுத்தவரை இது தமிழ்நாட்டிற்கும் பாஜக தலைமையில் இருக்கும் என்டிஏவுக்கான ஒரு போர். இந்த போரில் தமிழ்நாடு வெல்ல வேண்டும். தமிழ்நாடு வெல்ல வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று. எனவேதான் மாண்புமிகு திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெல்வோம் ஒன்றாக என்று கூறுகிறார். என்றுமே அனைவரையும் உள்ளடக்கிய அற்புதமான வளர்ச்சியை கொடுத்த திராவிட நாயகன் அவர்கள் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். அனைத்து தட்டு மக்களுக்குமே வளர்ச்சியை கொண்டு போய் சேர்த்திருக்கும் மகத்தான திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி தொடர வேண்டும். மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்தை கொடுத்த உதயசூரன் ஆட்சி தொடர வேண்டும். மகளிர் உரிமை தொகை எப்படிமா சொன்னாரு? உரிமை தொகைன்னு சொன்னாரு. என்ன சொல்லுங்க, 1000 ரூபாய் சும்மா உங்ககிட்ட கொடுத்துட்டு இந்தாங்க வச்சுக்காங்க, 1000 ரூபாய் இலவசமா கொடுக்கறேன், மாசம் வச்சுக்காங்க சொல்லல. இது உங்க உரிமைன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க உழைச்சி கஷ்டப்பட்டு வளர்த்த குடும்பத்தை வளர்த்தீங்க, பிள்ளைங்களை பாத்தீங்க, புருஷங்களை பாத்துக்கிட்டீங்க. ஆகையால் தான் அந்த பிள்ளைங்களை புருஷங்களை வெளியில போயிட்டு அவங்க வேலை செய்து அதனால வந்த வரிப்பணம், மக்கள் வரிப்பணம் வந்து நம்ம அரசாங்கத்துக்கு கிடைச்சு அதன் மூலம் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடு வளர்ந்திருக்கு. ஆனா இத்தனை ஆண்டு காலமா இதற்கு உங்களுக்கு நன்றி சொல்லாம விட்டுட்டோம். நாங்க மன்னிச்சிருங்க. உங்களுக்கு நன்றி. உங்க உழைப்பால் தான் தமிழ்நாடு ஏன் இந்தியாவே முன்னேறிக்கு என்று உறக்க சொன்ன ஒரே முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், எங்களது கழக தலைவர், இனத்தலைவர், நமது குடும்ப தலைவர் மு.க. ஸ்டாலின் என்ற மாமனிதர். அவர் உங்களுக்கு அந்த உரிமை தொகைன்னு சொன்னதுலயே அவரை பத்தி நீங்க முழுமையா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட தலைவர் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் அமர அந்த முதலமைச்சர் அங்க ஆட்சியில் அமர்ந்தால்தான் அது மகளிரின் ஆட்சியாக, மகளிரின் நலன் கருதும் ஆட்சியாக அது அமையும். எனவே அவரது ஆட்சி தொடர திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறை ஆட்சி கட்டலில் அமர மீண்டும் இந்த தொகுதியில் உதயசூரன் மிளிர இருவர்ண கொடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடி உயர பறக்க வாக்களிப்பீர். உதயசூரன் வருகின்ற 23ஆம் தேதி உதயசூரன் சின்னத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள்.
நிச்சயமா தமிழ்நாடு முழுக்க 12 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வந்து எடுத்துட்டு வந்தீங்க. அதுக்கான துறையினுடைய அமைச்சரா நீங்க இருந்தீங்க. உங்க தொகுதியில நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? என் தொகுதியில் இது வரைக்கும் வரலாற்று சிறப்பு இப்ப கூட சொல்லியிருந்தேன். நீடாமங்கலம் மேம்பாலம் 75 ஆண்டு கால தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் செய்து கொடுத்தது. சொன்னோம், செஞ்சோம். பேருந்து நிலையம், எங்களோட மன்னார்குடி பேருந்து நிலையம் 40 லட்சம் ரூபாய் நிதி நான் வந்து எதிர்கட்சி உறுப்பினராக இருக்கும்போது கொடுத்தேன். அது எடுக்க மாட்டேன்னு நிராகரிச்சாங்க எதிர்கட்சியினர், அப்ப இருந்த ஆளுங்கட்சியினர். இன்னைக்கு 46 கோடி ரூபாயில என் தலைவர் அதை கட்டி கொடுத்திருக்காரு, உதயசூரன் கட்டி கொடுத்திருக்கு. ரிங் ரோடு, எவ்வளவு பெரிய ரிங் ரோடு, மன்னார்குடிக்கு ஒரு மிகப்பெரிய ரிங் ரோடு தேவைன்னு கேட்டாங்க. அதெல்லாம் இப்ப முடியாதுன்னு சொல்லி 10 ஆண்டு காலம் தத்து கழிச்சாங்க. 126 கோடியில இன்னைக்கு இந்த ரிங் ரோடு ரெடியா இருக்கு. இவ்வளவு பெரிய மன்னார்குடி முனிசிபாலிட்டி ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் முனிசிபாலிட்டி, மிக பழமை வாய்ந்த முனிசிபாலிட்டி. 75ல எங்களுக்கு 7 கிலோமீட்டர்ல எங்களுக்கு வந்து பாதாள சாக்கடை திட்டம் இருந்துச்சு. இதை கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லி அதிமுக ஆட்சி நிராகரிச்சது. இன்னைக்கு 50 ஆண்டு காலம் கழிச்சு 250 கோடி ரூபாயில உதயசூரன் ஆட்சியில மிக பிரம்மாண்டமா அந்த திட்டத்தை கொடுத்திருக்காரு. ஒட்டுமொத்த ரீஜன், நீங்க வில்லேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா கிராமப்புற பகுதியிலும் அப்படிப்பட்ட தரம் வாய்ந்த சாலைகள், முதலமைச்சர் கிராம சாலை திட்டத்துல இருந்து பினாமினல் சாலைகள், தண்ணீர் வசதி ஒவ்வொரு இல்லத்துக்கும் இப்படி அடுக்கி கொண்டே போகலாம். அரை மணி நேரம் ஆயிடும். அப்ப நான் பிரச்சாரத்துக்கு போனோம். 2 கேள்வி முடிச்சுக்கிறேன். 2021 பொறுத்த வரைக்கும் அமமுகவும் அதிமுகவும் பிரிஞ்சு நின்றாங்க. இந்த முறை சேர்ந்து நிக்கிறாங்க. களம் ரொம்ப டஃபா இருக்கும்னு அரித்மெட்டிக் கால்குலேஷன் எல்லாம் சொல்றாங்களே, நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கால்குலேஷன் நாங்க போறதில்ல. எங்க தலைவரோட வெற்றி, எங்க தலைவரோட செய்திகள், தலைவர் செய்திருக்க சாதனைகளை மட்டுமே சொல்லிட்டு போறோம். கேட்கறதுனால சொல்றேன். எந்த காலத்துல எந்த கால்குலேஷனையும் உடைச்சு காமிச்சது தலைவர் தான். அதை தாண்டி அவங்க ஒற்றுமையா இருக்கான்னு யார் சொன்னா உங்களுக்கு? இப்படி ஒரு வழியை போடுறீங்களா? அது தெரியல எனக்கு. நீங்களே கேளுங்க. அவங்க தலைவரா சொல்ற, நான் அவர் தலைவராகவே ஏத்துக்கலன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பக்கம் என்னடானா எங்களுக்கு பாஜக தான் தலைவர்ன்றாங்க. மொத்தமா அவங்க எல்லாமே எழுந்து முழிச்சு பார்த்தாங்கன்னா, எதிரில் முழிச்சு பார்த்தாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் தலைவர் வந்து பாஜக தான்ன்றது நல்லா தெரிய வரும். பாஜக என்னும் அந்த பெரும் நாகம் ஒட்டுமொத்த அதிமுக விழுங்கி கொண்டு இருக்கிறது என்று அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும், அமமுக தொண்டர்களுக்கும் தெரியும். ஏன் நேற்று அமமுக ஒன்றிய செயலாளர் வந்து இங்க வந்து எங்க கூட சேர்ந்தாரு? ஏன் அமமுக இருக்கிற பலர் வந்து இங்க வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க? ஏன் அதிமுக பலர் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியுது அதிமுக என்ற ஒரு இயக்கமே இன்று இல்லை. ஒட்டுமொத்தமாக பாஜக அதை விழுங்கி கொண்டு இருக்கிறது. இனி நாங்கள் தாய் கழகத்துக்கு செல்வோம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் செல்வோம். இந்த நாட்டை வழிநடத்தி மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்திருக்கோம் மு.க. ஸ்டாலின் எனும் அந்த மாமனிதரின் பக்கம் நிற்போம் என்று அதிமுக நண்பர்களும் அமமுக நண்பர்களும் சேர்ந்து வந்திருக்காங்க. அவங்க வாங்கின வாக்குகளையும் சேர்த்து நீங்க இப்படி யோசிங்க. அங்க அந்த கால்குலேஷன் எல்லாம் நடக்காது. என்ன கால்குலேஷன் நடக்கும்னா, போன வாட்டி திமுக வாங்கின வாக்குகளோட அமமுக அதிமுக எல்லாம் வாங்கின வாக்குகள்லாம் இங்க சேருங்க. அதுதான் நாங்க இந்த வாட்டி மன்னார்குடி. கடைசி கேள்வி, எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றீங்க. எடப்பாடி பழனிசாமி ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டாரு, வெள்ளை பேப்பர் எப்ப, வெள்ளை பேப்பர் எங்க அப்படின்னு. அந்த வெள்ளை பேப்பர் எப்பதான் காட்ட போறீங்க? அவர்கிட்ட ரொம்ப நாளுக்கு முன்னாடியே காமிச்சிட்டேன். அவருக்கு படிக்க தெரிஞ்ச வெள்ளை பேப்பர் நான் எப்போ எடுத்து காமிச்சிட்டேன். அவரே சொன்னாரு. ஏன்னா வெள்ளை பேப்பர் கேட்டு அவர் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து காமிக்கிறார் ராஜா அப்படின்னு அவரே சொன்னாரு. ஏன்னா அவருக்கு படிக்க தெரிஞ்சதை நான் சொல்ல முடியும். என்ன பண்றேன், நானும் சொல்லி பாக்குறேன், புரிஞ்சுக்க மாட்டாரு. இதுக்காகத்தான் அவருக்காகவே ஒரு ஸ்பெஷலாக இந்திய அளவுல யாருமே நடத்தினதா, இந்திய அளவுல எங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் ஒரு கன்வர்ஷன் கான்க்ளேவ். MOUல இருந்து எத்தனை மாறி இருக்கு, எவ்வளவு வந்து தொழிற்சாலை மாறிட்டு வருது, படம் போட்டு பேர் போட்டு MOU சைன் பண்ண போட்டோ போட்டு திறந்து இருக்க ஃபேக்டரியோட போட்டோ போட்டு வேலை வாங்கினவங்களை கூட்டு வந்து பேச வச்சு இப்படி ஒரு MOU ஒரு கன்வர்ஷன் கான்க்ளேவ் நடத்தின ஒரே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எனும் மாமனிதர் தான். அவரது இந்த ஆட்சியில எல்லாம் இவ்வளவு விளக்கமா கொடுத்தா அவருக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. நாங்க என்ன பண்றது அதுக்கு? எழுபத்தஞ்சு ஆண்டு காலமாக ஒரு ரயில்வே கேட்டு நம்ம எல்லாரையும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. நீடாமங்கலம் ரயில்வே கேட்டு, திண்டுக்கலுக்கு போட்டு நீடாமங்கலத்துக்கு ரயில்வே கேட்டுன்னானுங்க. அதை உடச்சி எறிஞ்சது யாரு? இன்னைக்கு அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பாலத்தை அங்க கட்டிக்கிட்டு இருக்கிறது யாரு? உதயசூரன். யாரும் செய்யாத ஒரு வேலையை, இதுவரை வரலாற்றுல 75 ஆண்டு காலமாக நடக்காத ஒரு வேலையை நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கிறார். அவர்களுக்காக உதயசூரனில் வாக்குகள். வாக்கு
வித்தியாசம் நாங்க எவ்வளவு எதிர்பார்க்கலாம்? வாக்கு வித்தியாசம் எப்படி இருந்தாலும் எங்க தலைவரும் சின்ன எங்க இளம் தலைவரும் பெரிய வித்தியாசம் பெறுவாங்க. மீதி எல்லாரையும் விட மீதி இருக்கிற எல்லாரையும் விட கொஞ்சம் அதிகமா வாங்கணும்ன்றது எங்களோட ஆசை. மன்னார்குடி மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு ஆட்சியில் தான் மன்னார்குடிக்கு என்றென்றுமே வளர்ச்சிக்கிட்டு இருக்கிறது ஆணித்தரமா நம்புகிறார்கள் நமது மன்னார்குடி மக்கள், அதிமுக நண்பர்கள் உட்பட. எனவே நிச்சயமாக மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் மன்னார்குடியில் உதயசூரன் வெற்றி பெறும். நிச்சயமான தேங்க்யூ சோ மச் உங்களுடைய நேரம் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி நன்றி. உதிச்சது உதய சூரியன் பார், ஆட்டம் புட்ட கொட்டிய புட்டிச்சதால் மாற மாட்டோம், வெளிச்சம் கிடைச்சதா எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா